கேங்கர் புன்சங்கிற மலையோட பேரை கேட்டாலே எல்லா கிளைம்பர்ஸும் பயந்தோட அங்க உள்ள பூட்டான் கவர்மெண்ட் அப்புறம் அந்த மலையை சுத்தி உள்ள மக்களுக்கு இருந்த ஒரு பெரிய கேள்வி, அப்படி அந்த மலையில என்னதான் இருக்கு அது தெரிஞ்சே ஆகணும்னு ஆஸ்திரியாவை சேர்ந்த மிகச்சிறந்த கிளைம்பர்ஸை மேல அனுப்ப முடிவு செய்யறாங்க. எந்த ஒரு தடையுமே பொருட்படுத்தாம வெற்றி இலக்கை மட்டுமே நோக்கி போகிறப்ப மேல ஒரு நகரத்தை பாக்குறாங்க. அதிர்ச்சியில அவங்க பார்த்துட்டே இருக்கிறப்ப ஒரு நிமிஷத்துல அந்த நகரமே காணாம போயிடுச்சு. பயத்துல அங்கிருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறப்ப அவங்க வந்த வழியையும் காணும். என்ன பண்றதுன்னே தெரியாம தவிக்கிறப்பதான் அவங்க ஒரு விஷயத்த உணர்றாங்க. அவங்க ஏறின மலையே இது இல்லை, அந்த மலையோட வடிவமே மொத்தமா மாறி இருக்குங்கிறத. திடீர்னு அவங்களோட நண்பர்களும் அடுத்தடுத்து மர்ம முறையில காணாம போறாங்க. மேல போனவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் வராதனால பூட்டான் ஒரு மீட்பு குழுவை மேல அனுப்புறாங்க. ஆனா அவங்களால எல்லாரையுமே காப்பாற்ற முடியல, ஒரு சில பேரை மட்டுமே காப்பாத்துறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மலைக்கு இனிமே யாருமே போகவே கூடாதுன்னு அந்த நாட்டோட அரசு அந்த வழியவே அடைச்சிட்டாங்க. அப்ப அந்த மலைக்கு மேல என்னதான் இருக்கு? இந்த கேள்விக்கு அங்க உள்ள முனிவர்கள் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மலைக்கு மேல மனித குலத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வ சக்தி இருக்கு, அது யாருக்கும் தொட தகுதி இல்லை, அதுக்கும் மேல நீங்க போனீங்கன்னா திரும்ப வரவே முடியாதுன்னு சொல்றாங்க. இருங்க, இப்ப இந்த கதையோட மர்மம் முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா இனி தொடங்க போற கதைகளை மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.